ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க திட்டம். கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. அதிமுக உறுப்பினர் MR விஜயபாஸ்கர் ராஜினாமாவை தொடர்ந்து காலியான கரூர் தொகுதி. அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில் நேற்று திமுகவினர் போராட்டம். எழும்பூர் புரசைவாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500 பேர் மீது போலீசார் வழக்கு. மாணிக்கம் தாக்கூர் பேச்சை கேட்டிருந்தால் காங்கிரஸ் கட்சியின் தலைவிதி மாறியிருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு துணை முதலமைச்சர், 10 அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள் என அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு. அதை உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் உங்கள் குரலுக்கு செவிதாய்த்திருந்தால், 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்த்திருக்க முடியும். நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே அரசு அதிகாரியின் காரால் நேர்ந்த விபத்து. சாலையின் மறுபக்கம் சென்றதால் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சி காட்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டம். மின்வாரி அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் பதிலளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சுத்தமா கரண்டே கிடையாது. சென்னை பல்லாவரம் அடுத்த ரேடியல் சாலையில் பிளாஸ்டிக் பேரிகார்டுகளை இழுத்து சென்று இளைஞர்கள் அட்டகாசம். ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாமல் அட்டூழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ஆட்டோ நம்பரே தெரியலையே ப்ரோ. ஆட்டோ நம்பர் இல்ல ப்ரோ. எங்க இருக்குது? இல்ல ப்ரோ. இருக்குனா ஸ்லோ ஆட்டோ பின்னாடியே போ. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பார்க்கிங் நிற்கும் வண்டிகளின் சீட்டுகளை பிளேடால் கிழிக்கும் இளைஞர். ரோந்து போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டில் மக்களுக்கு விநியோகம் செய்யும் தண்ணீரில் புழுக்கள் மற்றும் சாக்கடை. தரமான குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார். திருவண்ணாமலையில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பால் ரயில் நிலையத்தில் கடும் நெரிசல். சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் முண்டியடித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு. தமிழக வாக்காளர்கள் பணத்தை பிற கட்சிகளிடம் வாங்கிக் கொண்டு தாவேகாவுக்கு வாக்களித்தனர். அரசியல்வாதிகளை விட மக்கள்தான் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என அமைச்சர் விஜய் பாலாஜி பேச்சால் சர்ச்சை. சேலம் மாவட்ட மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு 3000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரியும் நிலையில் குடிநீர் தேவைக்காக நீர்த்திறப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. காய்கறி சந்தையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் வியாபாரிகள் மக்கள் கடும் அவதி. வட மாநிலங்களில் படிப்படியாக தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பரவலாக மழை. மங்களூரு கடல் பகுதியில் நடுக்கடலில் சிக்கி தவித்த 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. தகவல் அறிந்ததும் இந்திய கடற்படை விரைந்து சென்று உதவி.
அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்பதே அமெரிக்காவின் நோக்கம். அமெரிக்காவின் எண்ணத்திற்கு ஈரான் செவி சாய்ப்பதாக அதிபர் ட்ரம்ப் தகவல். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் திடீரென கொட்டிய ஆலங்கட்டி மழை. சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற 65வது தேசிய தடகள தொடர் 9 தங்கம் 9 வெள்ளி 2 வெண்கலம் என 20 பதக்கங்களை குவித்து சாம்பியன் பட்டம் பெற்று அசத்தல். 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி டெஸ்ட் தொடரை வென்ற நியூசிலாந்து தோல்வியுடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்ற இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ்.